அப்படியே கால் வந்து கடல் தண்ணிக்கு நினைச்சாலாம் எல்லா பிள்ளைகளும் மண்ணுக்கு விளையாடி கொண்டு நீயும் தோட நானும் தோட உண்மையா பையன் வேற வேலை இல்ல முழு நிலவே குத்து விளக்கே வராது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சொன்னீனா சொத்தத்தை பேட்டா. ஓகே, இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் லிதியா குட்டி? கடற்கரையில் நிற்கிறோம். ஏன் வந்து நான் கடற்கரைக்கு பிறந்த நாள் வெட்டாவோ? பிறந்த நாள் வெட்டா என்னது புதுவிதமான கதையாக கிடக்கு. என்ன பிறந்த நாள் வெட்டுறது? வெக்கம் வந்துட்டு. ஓகே, இன்றைக்கு நாங்கள் எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கடற்கரையில் மூக்க பீச்செலாம் நாங்கள் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வளமையாகவே ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நாங்கள் கடற்கரைக்கு வாரினாங்க. இன்றைக்கு வந்து திங்கக்கிழமை. உண்மையாக நான் நினைச்சேன் நாங்கள்லாம் நீங்கள் வந்து நிற்கிறமாக்கணும்னு பார்த்தா, ஆனால் மற்ற நாள்லேயும் கடற்கரைக்கு ஆக்கள் வரி நம்ம இன்றைக்கு தான் எனக்கு தெரியும். ஆனால் நிற்கிறோம் பரவாயில்ல ஆக்கள். ஆனால் நாங்களேன்னு வந்து நாங்கள் சொன்னால் இன்றைக்கு வந்து இங்கே வந்து ஒரு பர்த்டே உண்டு ஏன்னா அதுக்கு அடுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். அது மேற்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட கம்சிக்கு தான் பர்த்டே இன்றைக்கு வந்து. அப்போ கேக் கட் பண்ண போகிறோன்னு சொல்லி வர சொன்னேன். ஆனால் இன்னும் ஒரு தடவையுமே இங்கே காணையில். நாங்களாம் முதலாவதாக வந்திருக்கிறோம் இங்கே ஏன்னா நாங்களாம் முதலாவதாக வந்திருக்கிறோம். அப்போ இங்கே நாங்கள் வந்து நேற்று வந்து வீடியோ பதிவு செய்யலை. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம் நேற்று, அதால் காணொலி பதிவு செய்யலை. இன்றைக்கு வந்து நல்ல ஒரு காணொலியாக பதிவு செய்யணும்னு வந்திருக்கிறோம். அப்படி லிதியா குட்டி பாருங்க, கடற்கரைக்கு ஏற்ற மாதிரி உடுப்பெல்லாம் போட்டுக்கொண்டு லிதியா குட்டி வந்து காட்டுங்க இருக்கா இல்லை புதுசாக எல்லாம் போட்டிருக்கு ஸ்வீட்டர் எல்லாம் காட்டுங்க. வடிவாக இருக்கணும் கேளுங்க இது ஆட்டுது பெரிய வாங்கால. அப்போ ஓகே, இன்றைக்கு அந்த வீடியோ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்குமே சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் யாராவது நீங்கள் புதுசாக பார்க்கணும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க. தியா குட்டி உடுப்பு எப்படி இருக்குன்னு கேளுங்க கடவுள் நீங்கள் சொல்லக்கூடாது. எப்படி இருக்குன்னு கேளுங்க உறவுகள். எப்படி இருக்குது லிதியா அந்த உடுப்பு? எப்படி இருக்குன்னு கேளுங்க. அம்மா வாயத்தில் மேலும் எப்படி இருக்குன்னு கேளுங்க உடுப்பில். என்ன சத்தம்டாப்பா. சரி, அப்படி ஒரு பாட்டு பாடி காட்டுங்க. இன்றைக்கு என்ன நேசரில் சொல்லி தந்தவே? சரியா சொல்லு. இந்த இழுத்திய ஒரு புதுவிதமான பாட்டு தான் பாடுது. நான் நினைக்கிறேன் அங்கே சொல்லி கொடுத்துக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே அன்பான நேசர் நீரே, அந்த பாட்டு இது பாட்டு. அள்ளி அள்ளித்தா. அப்போ நான் சொல்கிற பாட்டு வேறு, லிதியா சொல்கிற பாட்டு வேறு. அப்படி என்ன லிதியா பாட்டு? என்ன பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு? சரி பாடு. சரி ஊட்டு தண்ணீர் பாடு. பொங்கி 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 வேலும் பாடுங்க. ஆவியின் மரங்களினால் என்னை நீரப்பும். அப்ப காலமேல் லிதியாவுக்கு ஒரு வசனம் ஒன்று சொல்லித்தார. என்ன வசனம்? என்ன வசனம்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன். ஆமேன். யார் சொல்லி தந்தது? யார் சொல்லி தந்தது? இது யார் சொல்லி தந்தது? நீங்களே. ஓகே, அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இங்கே தான் ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்ய போகிறோம். ஓகே, அப்படியே நான் கடற்கரையை காட்டுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. கழுவ போகிறீங்களா? நல்லா இருக்கு லிதியா ஸ்வீட்டர் என்ன? வேணும் வேணும், நாங்கள் தண்ணி எழுதம்மா.
நிறைய நாட்களுக்கு பிறகு நாங்கள் கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். நல்ல அமைதியாக இருக்குண்ணே. அமைதி என்ன? அமனி இல்லை, அமைதி. அமைதி. சரி வாங்க. ஆளம் வேற வேற கடற்கரை பின்னுக்கு போதோ முன்னுக்கு வருதோ புட்டியா கிடக்கு. கமராமேன் அமைதி. கமராமேன் இன்னைக்கு ஓடியா ஓடியா ஓடி. வாங்க வாங்க வாங்க. ஜீன்ஸை மேலே ஏற்றுட்டு, ஜீன்ஸை மேலே ஏற்றுட்டு. அம்மா ஏற்றுடு, அம்மா ஏற்று, அம்மா ஏற்று. சும்மா ஒரு கலனைக்கு அப்படியா? ஒரு கலனைக்கு நல்லா தூரம் போகக்கூடா கிட்ட. உண்மைக்குமே நல்ல ஒரு போகக்கூடாது அம்மா போகிறேன். உண்மைக்குமே நல்ல ஒரு பக்க வீட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு மதியம் வந்து நித்திரையே கொள்ள மாட்டேன்றது. ஒளிம்பிட்டுது அவ்வளோ வெயில் பக்க. நானும் நித்திரை கொள்ளையில பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். படுத்திருந்த நாங்கள் நித்திரையே வரையில வேட்டைக்கார வரையினோம், நித்திரை வரையில. ஆனால் இப்போ உண்மைக்குமே நல்ல ஒரு குளிர்மையாக நல்ல சுவாத்தியமாக கிடக்கு. கையை விரிச்சு கொண்டு ஆசையாக கிடக்கு. அப்படியே கடல் தண்ணியை நினைப்போம். இதே கூட அலையக்கூடாமான் கால் வந்து கடல் தண்ணிக்கு நினைச்சாலாம் அந்த காலுக்குள்ள அந்த மிருகங்களுக்குள்ள சிலவுகள் அந்த கடிக்கும், சில பேருக்கு அந்த காலுகள் வீங்கும். எனக்கு அப்படி இருக்கிறது. அந்த கிருமிகள் எல்லாம் வெட்டுப்பட்டது. கால் நினைப்போ ஓடியா 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 பெரிய அழகு. அந்த கற்கோள கடல் ஒன்று ஒரு கடல் ஒன்று இருக்குது. அதோட பேர் பெண் கடல். அது என்ன கடல்? இதான் கடலோ? அப்பாவுக்கு தெரியுமா? அப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் கதை வருது இல்லை, பாவம் சாப்பிடல. அந்த கடலில் வந்து இப்படி அலை வந்துட்டு போனால் அப்படி காலால் இப்படி நசிச்சா ஏரில் எல்லாம் வரும். அதுக்குள்ள நாங்கள் போன கிழமை வந்து ஏரக்கறியெல்லாம் காய்ச்சி சாப்பிட்டு நாங்கள் கொஞ்சம் கழுவணும் வாங்க போ. சரி ஒருக்கா நினைப்போமா? ஒருக்கா சரி. உடுப்பு நினைப்போ. சரி சரி காணு காணு பாங்க. அச்சு சரி சரி காணு காணு காணு. விதியா பார்த்தீங்களே நினைஞ்சிட்டு. சரி ஓகே பாங்க, நாங்கள் அப்புறம் தொடருவோம். பாருங்க உங்களோட குட்டிகள் சந்தோஷங்களை பாருங்க. இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் மண்ணுக்கு விளையாடி கொண்டு சந்தோஷம். ஆத்தியங்க புட்டி புட்டி மேல மண் கும்பி வைங்க, மண் கும்பி ஆத்தி விளையாடு ஆத்தி விளையாடு. அலைங்க அலைங்க தாராளம். எல்லாரும் ஓடுவாங்க மண் குளிக்க. எல்லாரும் ஓடுவாங்க மண் சவாரி. பாட்டு பாடு பாட்டு பாடு பாடு. சந்தோஷமா கடற்கரையில மண்ணை வந்து பிறந்தாலும் வந்து சாப்பாடு பிரியாணி பிறந்தாண்டு ரெண்டு பிறந்த நாளடா ரெண்டு நாளட்டு மாலை பொழுது பார்க்க போன இந்த ஒரு கிலோமீட்டர்ல அப்படி எல்லாம் கொஞ்சம் நல்லா நடத்தி விட்டாங்க.
சரி பாட்டு படிங்க அந்த இது போடும் நல்லா நடிக்கும் இந்த பாட்டு எங்க இருந்து இந்த கடற்கரை காத்துக்கு எந்த பாட்டு வரும் படம் போடுகிறது நோக்கி பார்த்தாலும் அப்படியா கண்ணாடி போட்டு பாக்க தெரியாது மனசுக்கு கண்ணாடிய கலட்ட வேற சந்தோஷத்தை பாத்தீங்களா ஒரு வீடியோல பாத்துறேன் கண்ணாடி போட்டிருக்கு தெரியும் என்ன யோசிக்கிறீங்க வேற ஒண்ணும் இல்லையே பாட்ட படிங்க வேணடா பாட்டு ஐயா பாட்டு பரவாயில்ல வருதானே மியூசிக் இளையராஜா பாட்டு வேணா நீங்க பாட்டு பாடுவோம் முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே நீயும் தோட நானும் தோட அந்த பாட்டு நல்லா இருக்கு அடிச்சுதான்டா பாட்டு அப்பதான் பாடு சரி இந்த பாட்டு பாடுவோம் ஒரு கிஃப்டாமா நாங்க தடுமாறோம் பாட மாட்டோம் பாடுவீங்க நீங்க நானி ரெய்னிகாண்டு நான் தனியா போற அலையில ஒரு ஆள் இருந்தா தான் கத்தல மியூசிக் ஒன்லி முத்து பாடுறா நீ சரியா முத்து நகையே இலவே குத்து விளக்கே தம்பி குட்டிக்கு சுதந்திரம் சரியா தண்ணி கழுத்துறோம் மூக்குல அடிக்கிறேன் ஒன்று கூடி அதுதான் இருந்தாங்க சரியா அப்போ ஓகே இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே வந்து நீண்ட நாளைக்கு பிறகு நாங்கள் இங்கே எல்லாரும் ஒன்றா நிற்கிறோம் தெரியுமா உண்மையா பையோ வேற வேலை இல்லை வீட்டுல கடற்கரையில ஆனா கூடுதலா வந்து கடற்கரையில நாங்க எல்லாருமே சந்திக்கிறோம் தானே ஒரே நாள்ல சந்திக்கிறோம்
ஒரு நாளைக்கு வந்து கடல் குளிக்கணும் இல்ல குளிக்கணுமே ஒரு நாளை வந்து கடல் குளிக்கணும் இல்ல பிள்ளை சந்தோஷத்தை பாருங்க அப்படியே வந்து ஜாது இப்ப உங்களுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு படிக்க போதாமா பாட்டு பாட பாட்டு படி ஜாது போட்டு படி பாட்டு படிக்க போறேன்னு சொன்ன பாட்டு படியேன் நான் படிக்கல யாரு சொன்ன இந்த பாட்டு தான் நான் படிக்க போறேன் என்ன பாட்டுண்டா இந்த பாட்டுல நீ பாட போற சொல்லி சற்று முன் கிடைத்து அந்த பாட்டு என்ன பாட்டுடா ஐயா அவன் சொன்னவன் பாட போறேன் பாடல இருக்கு பாடி காட்டு ரெண்டு குரல் என்ன பாட்டு சொல்லி காட்டுங்க அந்த போர் பட்டு நாட்டோட சத்தம் கேக்குறாங்க இவா பின்னுக்கு இந்த நோட் பாடுங்க அது உன்ன பாட்டுக்கா என்ன பாடுறீங்க கிடைத்து தகவல் தொலைந்து போனது அந்த பாட்டுல பாட போறேன் ரெண்டு பேரும் மொன மியூசிக் போடுறோம் ரைட் ரைட் பசங்க என்ன தயாரா நீங்க நாடிங்க வாங்க குரூப் அடிச்சு போடுங்க நாங்க பின் பாட்டு வரேன் ஒரு மேக்க நாங்க பிட் பாட்டு ஓ இல்ல அடுத்து பின் பாடு நாங்களே ரெடி ஸ்டார்ட் தம்பி ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த பாட்டு ஸ்டார்ட் பண்றேன் ஸ்டார்ட் பண்ண அடி வாங்க நான் போன் எடுத்தா இந்த பாட்டு ரங்கோபுரம் பின்னு காட்டிய குரல் கேக்குற இசைமலையில் நாளைய தயாரா உங்களோட பாட்டு கேட்க ஆளுகிறாடவர் ஒரு ஆக்ஷன் வசந்தம் அதுவும் பாட்டு படிக்க போயணுமா சரியா 1 2 3 ஸ்டார்ட் இதை விட ஒரு பாட்டு அப்ப நாங்கள் பாட்டு ப்ரோக்ராம் விடுவோம் நினைக்கிறேன் நான் பாட மாட்டேன் நான் பாட மாட்டான் தொண்டை சரியில்லை எல்லாருக்கும் தொண்டை சரியில்லை இவன் வேற பழங்காலத்து பாட்டு எடுத்து வச்சிருக்கான் என்ன பாட்டு சொல்லுங்க தெரிஞ்ச பாட்டு என்ன பாட்டு நதியாக நீ இது பாட்டு பாடுறேன் சரியா சரியா என்ன கேமரா பேக்ல கண்ணாடி சரியா 1 அமைதி அமைதி ஐயோ ஆட்டோல மக்கள் என்ன கொஞ்சம் தொண்டை தெரியல சரியா முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே கண்ணீரண்டும் மழங்கிட என்ன அடி திரும்ப இதுங்க வசந்தண்ணா நீங்க போறீங்கல்ல நீ தான் இடையில இருந்து பாடுவோம் சரியா திரும்ப சரியா திரும்ப அப்படியே பாங்க ரன்னிங் பேப்ல ஓட்டுவாங்க இங்க இருந்து பாட போறேன்னு சொல்லு இங்க பாடுவோம் சரியா முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே கண்ணிரண்டும் மயங்கிட கன்னிமயில் உறங்கிட நான் தான் பாட்டெடுப்பேன் உன்னை தாய் போல் காத்திருப்பேன் முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே
இன்னும் பல பிறவிகள் நம்முடைய உறவுகள் அங்கால தெரியும் எல்லாரும் நல்லா உன்னை பார்த்து ஆசை மெயினான வரியில் சத்தம் போடாம உன்னை பார்த்து ஆசைப்பட்டேன் அந்த பாட்டில் சொல்லிவிட்டேன் நீயும் தோட நானும் தோட 4 வகை கூச்சம் வீட பாட்டே போட்டு மக்களை எவ்வளவுமே வந்து உங்களை சிரிக்க வைக்கணுன்றதுக்காகத்தான் நாங்கள் இப்படி லட்சிக்கிறோம் மற்றும்படி பாட்டெல்லாம் எங்களுக்கு வேற லெவலா வராது அண்ணியும் படம் பண்ண ஜர்மி அண்ணி அதுக்கு இந்த பாட்டு அப்ப உண்மைக்குமே வந்து ஒரு பெம்பலா போகுதுன்னு அன்றைய நாள் நல்ல ஒரு சந்தோஷமாகவும் போகுது என்ன கொஞ்சம் வெளிச்சம் இருந்ததுன்னா எல்லாம் சுத்தி கித்தி பார்க்க நல்லா இருந்துச்சு ஆனா ஒத்துக்கொள்றீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒத்துக்கொள்றீங்க சரி அப்ப என்ன செய்ய போறீங்க அடுத்த 5000 பேர்கள் என்ன பாட்டு ஏன் பிறந்தாய் மகனே பிறந்தாய் இந்த பாட்டு நான் பாடு என்னடா பெங்களூர் கடைசியில கொண்டு போகுது அம்மான ஒரு பாட்டு படி அம்மான ஒரு பாட்டு படி முண்டு நேர்மையுண்டு இப்பதான் ஞாபகம் வருது உங்களோட வாகனத்துல இருக்கு எனக்கு அந்த பாட்டு தெரியும் என்ன நெஞ்சம் என்ன பாட்டு எனக்கு தெரியும் பாட்டு பாடா என்ன பாட்டுன்னு சொல்லுங்க நான் பாரு ஒவ்வொரு பூக்கள் அது பாட பாருங்க ஒவ்வொரு பூக்களுமே சொல்லுறதே அப்படித்தான் இருக்கணுமே சரியில்லாது நல்லா இருக்கணும் ஒவ்வொரு பூக்களுமே बोन के खा कुमारा देगो அம்மா என்ன தெரியும் அனு பாடுங்க என்ன பாட்டு அனு அண்டைக்கு அந்த பாடுது நெஞ்ச முண்டு இப்படியே போட்டு விட்டா கொஞ்ச நேரத்துக்கு இதா இருக்கு பூக்களுமே சொல்கிறதே பாட சொல்லி போட்டு வெள்ளன வசந்த பாடகை எனக்கு எப்படி தொடுதுன்னு பாவம் தான் என்று செய்ய அண்ணாக்கு மிகப்பெரிய நன்றி அண்ணா கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோல சந்திப்போம்